தான் புத்தி நாசம்னா என்ன? அவருக்கு புத்தியே நாசமா படுத்து, புத்தியே இல்லை. புத்தி நாசம்ங்கிறமே என்ன? இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். கிட்டக்க வந்துட்டோம், இன்னொரு 15 நிமிஷம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு 4 கேள்வி பார்த்துட்டோம்னா முக்கியமான கட்டம் தாண்டிடுவோம். புத்தி நாசத்தை பத்தி கண்ணனே கீதையில் ஒண்ணு சாதிக்கிறார். தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் குரோதா அபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசः புத்தி நாசாத் பிரணஷ்யதி. இது ஒரு அழகான ஸ்லோகம். மேல் மலையிலேருந்து தலகுப்புற உருட்டி விட்டா கீழே விடுற ஸ்லோகம். மலை ஏறுற ஸ்லோகம் இல்லை இது. நன்னா மேல இருக்கிற ஒத்தன் வேணும்னு கொட கொட கொடான்னு உருண்டு கீழே விழணும். இதுதான் ஸ்லோகம். எப்படி கீழே விழுவாங்கிறத சொல்றார். நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கிற பொருள்களை பத்தி ராத்திரி ஆனா நினைச்சுட்டே இருக்குமா. அங்க போரிச்சு ஒரு பொருளை பார்த்தோம், நன்னா இருந்தது, அது எனக்கே பண்ணாப்புல இருக்குன்னு ஒன்னும் ஆசைப்படல. இன்னைக்கு ராத்திரி அந்த பொருளை பத்தி நினைச்சேன். எங்கேஜன தியாயத்தோ விஷயான் பும்சா, அந்த பார்த்த விஷயத்தை பத்தி நான் அப்படி நினைவு ஆசை போடுறேன் பாருங்க. வண்டியில போரிச்சு ஆசை போடுவேன், படுக்கையில படுத்துன்னு ஆசை போடுவேன். அது நினைக்க நினைக்க தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. முதல்ல அதுங்கிட்ட ஒரு பற்று ஏற்படும், சங்கம்ங்கிற பற்று. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, அந்த பற்று மேல மேலே ஒரு நாள் நினைச்சு 2 நாள் நினைச்சு காமம்ங்கிற ஆசையாயிடும். பற்றா இருந்தது ஆசையாயிடுது. சங்காத்து சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதா அபிஜாயத்தே. காமம் விருப்பம் நிறைவேறடுச்சுன்னா குழுக்குழுன்னு இருப்பார். ஆனா அந்த விருப்பம் நிறைவேறல சாமி, அவர் தான் நெருப்பு, எள்ளும் கொள்ளுமா வெடிக்கிறார் பாரும். ஏன்னா ஆசை நிறைவேறல போல் இருக்கு, அதனாலதான் வெடிக்கிறார். அதுதான் காமம்ங்கிறது. குரோதமாயிடும். கோபம் வந்தா என்ன ஆகும்? கோபம் வந்தவனுக்கு எதுவுமே புரியாது. குருத்தோ ஹன்யாது குரு நபி. கோபம் வந்தவன் குருவை கூட கொண்டுடுவானோ. அதனாலே குரோதாத்து பவதி சம்மோகா. சம்மோகம்னா மயக்கம். இது நேத்தே பார்த்தோம். மயக்கம்ங்கிறது எது? இது பிரகிருதி, இது ஆத்மா, இது பற்றத்தக்கது, இது விடத்தக்கது அப்படிங்கிற விவேக ஞானமே போடும். அதுதான் மயக்கம். குரோதாத் பவதி சம்மோகா. சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹா. சம்மோகம் வந்து எது பிரகிருதி எது இதுன்னே தெரியல, அந்த நினைவு போயிடுத்தினால் பெருமானை பத்தி நிறைய படிச்சு ஒரு நினைவு வச்சுருக்கேன் பாருங்க, அந்த நினைவு போயிடும். ஸ்மிருதி விப்ரமஹா. ஸ்மிருதிங்கிறது பகவானை பத்தின நினைவு, அது தொலைஞ்சு போடும். பகவானை பத்தின நினைவு போகும்னா என்ன ஆகும்? ஸ்மிருதி பிரம்சாத்து புத்தி நாசகா. அவனை பத்தின நினைவு போடுத்து புத்தி நாசமா படுங்கிறார். அது என்னது புத்தி நாசம்? அந்த புத்தி ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் பெருமானை அடைய வேணுங்கிற சங்கல்பம். அதுதான் புத்தி. அடிக்கோடு போட்டுங்க. இத்தனை நாளி நாம பார்த்த புத்திக்கு பயன் எது தெரியுமோ? இந்த புத்தி வரணுமா. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நான் படைப்பின் பயன் அடைஞ்சாகணும். அது அவரை அறிந்து அடைதல். அந்த ஆசை என்கிட்ட இருக்கணும். கீழே சொன்ன அவரை பத்தின நினைவே போடுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் அவரை அடையணும் ஆசைன்றது எப்படி இருக்கும்? நினைவே படுத்த விவேக ஞானம் போனதுனால அவரை பத்தின நினைவு படுத்து, அவரை பத்தின நினைவு போனதுனால அவரை அடையணுங்கிற ஆசைப்படுத்து. அவர் அடையணுங்கிற ஆசை போனால் சம்சாரம் தான், திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியதானே. அதனாலதான் புத்தி நாசாத் பிரணஷ்யத்தின்னு. புத்தி நாசம் ஏற்பட்டதுனாலே நாசம், மீண்டும் மீண்டும் சம்சாரத்துல பிறக்கணும். இதத்தான் புத்தி நாசம். புத்தி நாசம் எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க. பெருமானை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் என்றோ அடைய வேண்டும்ங்கிற சங்கல்பம், அந்த உறுதி தான் புத்தியா. தன்னாள் என்னமோ கடஜானம் பட்டஜானம்ங்கிறனால் அதெல்லாம் பிறந்த புத்தி, நம்ம ஏற்படுத்திக்க வேண்டிய புத்தி. நிச்சயமா அவர் அடையணும். அந்த உறுதி கொலைஞ்சுது, அது போச்சுனால் மீண்டும் சம்சாரத்துல பிறப்பான். சாமி அதோகதி தானா? அவ்வளவுதானா? அப்புறம் புத்தி நாசம் ஏற்பட்டுட்டா திரும்ப அந்த புத்தியே கிடைக்காதனால் அப்படிலாம் இல்லை, ஒத்துக்க மாட்டார் கண்ணன். அப்படி ஒரு சொத்து தங்கிட்டே இந்த போறதவர் எங்கேயானு பார்த்துட்டு இருந்துருவா. ஒரு ஜீவன் கூட தன்னை விட்டு போறத அனுமதிக்கவே மாட்டார். உடனே ஸ்லோகத்தை மாத்திட்டார். இத்தனை நாளி புத்தி நோசாத் பிரணஷத்தின்னு முடிச்சாரோ இல்லையோ, அர்ஜுனன் நிமிந்து பாக்குறா. கண்ல தீனமான பார்வை. முடிஞ்சா முடிஞ்சதுதானா, திரும்ப வரவே முடியாதனால் கவலைப்படாத அர்ஜுனா. நகி கல்யாண கிருது கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி. ஒரு நாள் கல்யாணமா நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், அதை நான் விட்டே போக விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் என் சொத்து என்கிட்ட வந்து சேரும். உன்னுடைய புத்திங்கிற உறுதி படுத்துன்னு. அப்ப என் புத்தி உறுதி, உன்னை அடைஞ்சே தீருவேன்னு நான் உறுதியோட இருக்கேன்.
என்னை அடைவேங்கிற உறுதியை நீ குலைத்து கொள்ளலாம், ஆனா உன்னை அடைவேங்கிற உறுதியை நான் ஒரு நாள் குலைச்சுக்கிறதா இல்ல. ஒன்னுது ஜெயிக்குமா என்னது ஜெயிக்குமா, ஒன்னுது போனாலும் போகட்டும், என்னது இருக்கிற வரைக்கும் அதை அப்படியே உயிர்ப்பித்து திரும்ப கொண்டுருவேங்கிறார். எப்ப கொண்டுருவேன்னு கேட்கிறான் அர்ஜுனன். புத்தி நாசமாயிடுத்து. இந்த நாசமான புத்தி எப்பவானு திரும்பி வருமானால் வருமே. எப்போது வரும்? சத்தம் ரஜஸ் தமசுங்கிறது அப்படி இந்த இதுக்கெல்லாம் போறோம், பொருட்காட்சிக்கெல்லாம் போகிறச்சே இந்த ரங்கராட்டுற மாட்டம் ஒன்று வச்சிருப்பா. இப்படி ஏறும் இறங்கும், இப்படி ஏறும் இறங்கும், இப்படி ஏறும் இறங்கும். அதை போல நம்ம சத்தகுணம் அப்படி கொஞ்ச நாள் ஏறும். கார்த்தால என்ன ஏறும், மத்தியானமானா ரஜோகுணம் வளரும், ராத்திரியானா தமோ குணம் இருக்கும். அப்படி ஏற்ற இறக்கத்துல இருக்கா. புத்தியே நாசமாயிட்டா கூட இயற்கையிலேயே சத்தம் ரஜஸ் தமசு ஏறித்தான் இறங்கும். ஏறாம இருக்காது, இறங்காது இருக்காது. அது ஏதோ ஒரு சமயம் துளி ஏறும் பாருங்க. என்னுடைய பெருமான அடைய வேணுங்கிற சங்கல்பம் உறுதியே குலைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் அந்த சத்த குணம் ஏறி இருக்கிற சமயத்துக்கு அது திரும்ப வராப்புல இருக்கும். ஆனா என்னால பழையபடிக்கு பிடிக்க முடியாது. அந்த சமயம் மட்டும் ஒண்ணு பண்ணணும். அப்ப பெருமானை பார்த்து, பழைய இழந்த புத்தி என்னால பெற முடியாது, அதை நீ தான் தூக்கி விட்டாகணும். ஆனா அதை கேட்கறதுக்கு உண்டான சத்த குணம் கூட இத்தனை நேரம் என்கிட்ட இல்ல. இப்ப ஒரு 5 நிமிஷம் சாத்திக்க நான் இருக்கேன், இப்போ உன் திருவடியை பற்றி விடுறேன், பாக்கியை நீ பாத்துக்கோ அப்படின்னு பிரார்த்திக்கும் போது, நகி கல்யாண கிருது கச்சிது துர்கத்தின் தாத கச்சதி, நான் கல்யாணமா ஒன்னு அவன் வச்சுட்டான்னால் அவனை ஒரு நாளும் வீணாக போக விடவே மாட்டேன். அவன் கேட்டதை வைத்து கொண்டு பாக்கி புத்தியை முழுக்க கொண்டுடுறேங்கிறார். அப்படிங்கிறத நாம தான் புரிஞ்சுட்டாகணும். அதற்காகத்தான் பிரார்த்தனைங்கிறோம், போறோம், கேட்கிறோம். புத்தி நாசம் அடைஞ்சுடுத்தே அவ்வளவுதான், அதோகத்தி நினைக்கவே வேண்டாம். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. இந்த குணமயமான சம்சாரத்தில் உன் கர்மாதீனமா உன்னை கட்டி வச்சிருக்கேன் அர்ஜுனா, நீ வெளியில வர முடியாது. ஆனா யார் ஒருத்தன் மாமேவையே பிரபத்யந்தே, என் திருவடிகளையே யார் ஆசிரியிக்கிறானோ மாயாமேதாம் தரந்தித்தே, இந்த மாயாகிற சம்சாரத்தை அவன் தாண்டுகிறான். உன்னால தாண்டிட முடியாது. நான் கை கொடுத்து உன்னை தாண்டு விக்கிறேன். அந்த தாண்டு விப்பாய்ங்கிறத கேட்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லவனா இருக்க மாட்டோமா? ராவணன்னு நல்லவனா இருந்திருக்கானே இல்ல, அவன் எத்தனையோ இடத்துல தப்பு பண்ணிருக்கட்டும், இருந்தாலும் அவனிடத்துல நன்மை இருக்கு. தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லச்சே ஒத்துண்டானா இல்லையா? ஹனுமான கொல்லணும்னு சொல்லிருக்கலாமே. ஆனா பக்கத்துல இருக்கா சொல்றா, இல்ல தூதனா வந்திருக்கான் கொல்லக்கூடாது. அந்த துளி நல்லது பட்டது பாருங்க. அதுக்கெல்லாம் போய் யாரானு ஒத்துப்பாளானால் நம்ம முதலாளிகளும் நம்ம உறவுக்காரர்களும் இந்த மாதிரி துளி துளி நல்லது இருந்தா நம்மளை ஏத்துக்கவே மாட்டா. சர்வேஸ்வரம் ஒத்தர் தான் ஏத்துப்பார். இந்த ஒரு துளி நல்லது இருந்தா கூட இருக்கே என் சொத்துக்கிட்டே ஒரு பெத்த அம்மா செய்வோம். ஒரு குழந்தை தீவிரவாதியாவே இருக்கட்டும், அவன் என்னதான் கெட்டவனா இருக்கட்டும், ஆனா அவங்கிட்ட ஒரு துளி நல்லது இருந்ததுன்னா பெற்ற தாய் மட்டும் கண்ல அதுதான் படும். அவன் தீவிரவாதியா இருந்தா ஊருக்கே குண்டு போட்டான், 10,000 பேசவே மாட்டாளேவோ. அதெல்லாம் அரசாங்கம் அப்படி ஆக்கிடுது சுவாமி அவனை. இது சொல்றாளா இல்லையா? இது தாய் எப்படி சொல்லுவளோ, எவ்வுயிருக்கும் தாய் இருக்கும் வண்ணமாய் பெற்ற தாயும் தந்தையுமாய் பெற்றார் பெற்றொழிந்தார், என்னை பெற்றவர்களா பெற்றுட்டு என்னைக்கோ போயிட்டார். ஆனா திருவங்கி ஆழ்வார் சொன்னது, பெற்றவன் ஒழிஞ்சுள்ளாமே தவிர அனாதி காலமா பெற்றவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கல்யாணம்னு இருந்ததுனால் அந்த துளி சத்தகுணம் எப்போது வளர்கிறதோ அதை பற்றி கொண்டு புத்தியை திரும்ப கொண்டு ஸ்தாபிக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவைய பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. கீதையில கண்ணன் சாதிக்கிறார், ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த தேஷாம் தேனாம் பிராப்ய விமுஹ்யதி. ஏஷாம் பிராமி ஸ்திதி பிரார்த்த. பார்த்த, இந்த உயர்ந்த தன்மை இந்த சம்சாரத்திலேயும் அடையலாம். வைகுந்தத்துக்கு வந்துன்னு மட்டும் இல்லை, அவன் ஆசைப்படணும். அந்த ஒரு துளி ஆசை அவனிடத்துல இருக்குன்னு காட்டட்டும். சொல்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். ஒரு சிறு தர்மத்தை கூட ஏதோ ஒரு வேளை, ஒரு ஆச்சமனம், ஒரு சந்தியாவந்தனம், ஒரு ஜபம் பண்ண மாட்டோமா? அந்த ஒரு நிமிஷம் நல்லவனா இருக்க மாட்டோமா? அந்த ஒரு நிமிஷம் நல்லதா இருந்தாலும் அதையும் பற்றி கொண்டு பெரிய கட்டடமே கட்டிடுவார். நாமெல்லாம் ஒரு சின்ன பொய்யா இருந்ததுன்னா ஊதி ஊதி பெருசாக்கிட்டோம் இல்ல? அத போல பெருமாள் நம்ம கிட்ட ஒரு சின்ன நல்லது இருந்தால் ஊதி 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 அது அவரால் ஊத முடியாட்டால் நன்கு ஊதி கொடுக்கறதுக்கு தான் பக்கத்திலேயே பிராட்டி இருக்கா. அவள் எதற்கு? ஸ்ரீ மகாலட்சுமி கூட இருக்காள்னால் இவர் சில சமயம் கோபத்துல ஊதாம போனாலும் படுவர். நம்ம விட்டுடக்கூடாது. தன்னடியார் திறத்தகத்து
தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும். பாபானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணமார்யேன நகச்சின் அபராத்தியதி. இத்தனையும் ராமபிரான் பார்த்து தூது அனுப்பிச்சிருக்கார். நன்னா கேட்டுக்கணும். ராமன் தூது அனுப்பிச்சிருக்கார், ஹனுமான் போயிருக்கார். அந்த தூதர் தான் 700 ராட்சசிகளையும் கொல்லணுங்கிறார். ராவணன் இறந்து போயிட்டான், மரணம். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். அடுத்து ராமன் ஊர் கிளம்பணும். அப்பதான் ஹனுமார் செய்தி எடுத்துன்னு அசோகவனத்துக்கு போறார். பெரிய உருவத்தை எடுத்துன்னு சீதே ஒரே ஒரு பிரார்த்தனை, தேவர் ஒரு அனுமதி பண்ணணும், நீர் வேற ஒண்ணும் தர வேண்டாம். 700 ராட்சசிகளும் உன்னை இத்தனை நாள் எத்தனை பாடுபடுத்திருக்கா? ஆமா பட்டா, அதுக்கு என்ன பண்றது? என்னன்னா 700 பேரையும் இந்த கையில வச்சு சித்திரவதமா பிழிஞ்சு கொண்டுடணும். இதுக்கு தேவர் அனுமதிச்சா போரும்னு சொன்னால், ராமபிரானே அனுப்பிச்சு வச்சிருக்கிற தூதன் இவர்களை கொல்லணும்னு சொல்லும் போது சீத்தை சொன்னது, ஹே குரங்கே உனக்கு இந்த புத்தி கூடுமான்னார். யாரான ஹனுமாரை பார்த்து இன்னி வரைக்கும் குரங்கேன்னு கூப்பிட்டுப்பாளா? பிளவங்கமா. அவ சொன்ன வார்த்தை சச்சிவோத்தமனே, மந்திரிகளிலே உத்தமனே, வியாக்கரண வித்வானே, சங்கீத வித்வானே சொல்லல. பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆர்யன நகச்சின் அபராத்தியதி. இது வரைக்கும் நீ ராமனை பார்த்திருக்கே, சீதாராமனை பார்த்தது இல்லையே. இப்பதான் நீ பாக்குற. ராமனை பார்த்தா வெட்டவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். சீதாராமனை பார்த்தா அணைக்க மட்டும்தான் தெரியும், வெட்ட தெரியவே தெரியாது. இந்த உண்மை நீ இப்பதான் புரிஞ்சுக்க போறாய். நான் ஒரு நாள் இவாளை காட்டி கொடுக்க மாட்டேன். இவர்கள் எல்லாரும் பாப்பிட்டைகள் தான் நீ சொல்ற. நான் நிரூபிக்கிறேன் புண்ணியம் பண்ணவான். நீ யாரவனா புண்ணியசாலின்னு சொல்லு. 5 நிமிஷத்துல நான் நிரூபிக்கிறேன் பாபம் பண்ணவன். இந்த உலகத்துல யார் பாபம் பண்ணாதவன் நீ நினைக்கிற? உன் ராமனுக்கு பாபம் இல்லாதவன் வேணுமென்றால் இவ்வுலகத்தில் ஆள் கிடைப்பதில்லைன்னு போய் சொல்லு. இருக்கிறவனை ஏத்துக்கிறது அர்த்தம். இவர் வரட்டும், இதற்கா வைகுந்தத்திலே இந்த 2 பேரும் இறங்கி வந்தோம் என்கிற எண்ணத்தோட சீத்தை கேட்டிருக்கணும்னால், அவனே விட்டாலும் ஒரு நாளும் அவள் விட மாட்டாள்ங்கிற நம்பிக்கையோட அந்த துளி சத்த குணத்தோட பற்ற வேண்டும். பற்றினால் தானே செய்கிறான்ங்கிறது அர்த்தம். சரி, ததாமி புத்தி யோகம், நான் புத்தியை கொடுக்கிறேன், அதனால மோட்சத்துக்கு வாங்குறாரு. எந்த புத்தியே? பந்தத்துக்கு காரணமா இருக்கிற புத்தியோட, அதிகாரத்தை கொடுக்கிற புத்தியோட வந்தோம். அது மோட்சத்துக்கு அதிகார புத்தியா ஆகணும். ஆகிறதுக்கு தான் சாஸ்திரம், ஆகிறதுக்கு தான் ஆச்சாரியர்களுடைய உபதேசம், ஆகிறதுக்கு தான் பகவானுடைய அனுகிரகம். இத்தனையுமே இந்த புத்தி அந்த புத்தியா மாத்துறதுக்கு. நாம கிட்ட இருக்கிற புத்தி சாமானிய புத்தி, எதையோ கிரகிக்கக்கூடிய புத்தி. இதானா மோட்சத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய புத்தி ஆகணும் இல்லையா? நாரதர் போறார், எவ்வளவு புத்திமான், எவ்வளவு பக்தர். அவர் ஸ்வேத தீபத்துக்கிட்ட பெருமாள் கூட்டின்னு போறார். பெருமானுடைய போறார். ஸ்வேத தீபத்துல உள்ள இருக்கிறவர்கள்லாம் பரம சாத்விகர்களாம். நினைத்தா நினைச்சுட்டே இருப்பா. ஒரு துளி அப்படி இப்படி சத்தம் கெடுதுன்னா கூட அவளால தாங்க முடியாதான், அவ்வளவு நல்ல புத்தி. நாரதர் அவ்வளவு பெரிய பக்தர், பெருமானோட கூடவே வரார். ஸ்வேத தீப வாசல்ல வரைச்சே நாரதா நில்லுன்னார். இல்ல நீர் உள்ள போறீரே, நான் வர வேண்டாமான்னால், இல்ல நீர் ரொம்ப கடுமையானவர், கல் நெஞ்சக்காரர். உள்ள இருக்கிறவாள்லாம் என்ன நினைச்சு உருகின நெஞ்சோட இருக்கிறவா, நீர் வந்தா அந்த ஊருக்கு ஆகாது, நீர் வாசல்லே இரும்னார். நாரதர் குறுகி போயிட்டார். இவ்வளவு தூரம் பக்தியை வளர்த்துன்றதா நினைச்சுட்டு இருக்கேனே, உள்ள இருக்கிறவன் எப்படின்னால் உம்ம புத்தி இன்னும் பரிஷ்காரமாகாத புத்தின்ட்டார் பெருமாள். இது நாரதருடைய புத்தி. அப்படின்னா நம்ம புத்தி பரிஷ்காரம் அடைய வேண்டாமா? பிறக்கும் போது இருந்த புத்திங்கிறது சாமானிய புத்தி. அது மோட்சத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கிற புத்தி ஆக்கிறதுக்கு தான் சாஸ்திரத்தை வாசிக்கிறோம், மேற்கொண்டு ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை பெறுகிறோம். அடுத்த கேள்வி, கர்மம் காமம் புத்தியை எப்படி பீடிக்கும்? ரொம்ப சுலபமா பீடிக்கும். கீழே பார்த்தோமே, புத்தி நாசாத், நடுவுல அந்த புத்தி நாசம்ங்கிறது ஏற்பட்டதெல்லாம் ஆசைனால தானே, காமத்தினால தானே. காமம்ங்கிறது புத்தியை பீடிக்கும், இந்திரியங்களை பீடிக்கும், மனசை பீடிக்கும். இதை மாத்துறதுக்கு என்ன வழினால், ஒவ்வொன்னா மெதுவா பெருமான நோக்கி திருப்பறது தான் வழி. இந்த ஞானம் இந்த பாதையில போய் விஷயாந்தரங்களை தொட்டுன்னு வரைச்சே பாதியில போக விடாம தடுக்கணும். அந்த தடுக்கிறதுக்கு என்னால முடியுமா சுவாமியே? அதுதானே கேக்குறேன். தடுக்கணும் நீ சொல்றது காதுல கேட்டா ஞானம் வந்துடுத்து. தடுக்கணும், பாதையில பாதியோட மனசோட நிறுத்து, இந்த பக்கம் போக விடாத, இப்படி திருப்புங்கிறதெல்லாம் புரியுது. இது என்ன வண்டியா, ரயில் வண்டி போறதா, இப்படி திருப்பி விட்டா இப்படி போறதுக்கு அப்படியா போகும்னு உங்களுக்கு கேட்க தோணும். கண்டிப்பா அதை போகிறதுக்கு வழிய பகவான் காட்டுகிறாருங்கிறதான் விஷயம். யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் நல்லவனா இருப்போம், சத்த குணத்தோட இருக்கிறோம். அப்போது அவரிடத்திலே நான் இனிமே என் புத்தி விஷயாந்தரத்துல போகாம உங்ககிட்ட ஈடுபடணும்னு கேட்டு பாருங்க, நிச்சயமா நடத்துவார். ஏன்னா இந்த பிரகிருதி மண்டலத்தை அவர் ஏற்படுத்தி அவருடைய ஒரே லட்சியம் மோட்சார்த்தி வருவனாங்கிறதா. அதனால அது ஒரு நாள் விட்டே கொடுக்க மாட்டார். ஞானத்திலேயே சத்தம் ரஜசு தமசு முதலானதெல்லாம் காட்டும்.
காமம் குரோதம் எல்லாம் காட்டும். அதே நமக்கே கூட ஒரு நாள் பட்னி இருந்திருக்கமே, ஒரு நாள் வேணும்னா மௌனவிரதம் இருப்பமே, வேணும்னா நல்லவனா இருப்பமே. நம்ம மனத்திரையில நல்லதே காட்டலையான்னு எத்தனையோ தடவை நம்ம நல்லவனா இருந்திருக்கோம். அதை கண்டுகொள்ள மாட்டேங்கிறோம். ஏன்னா நிறைய நாள் கெட்டவனா இருந்திருக்கும். அதனாலதான் தெரியல. அந்த கொஞ்ச நாள் நல்லவன்கிறத பற்றி கொண்டு அதன் மூலம் மேல வரணும்ங்கிறத தான் ஈஸ்வரன் ரொம்பவே எதிர்பார்க்கிறார். நம்முடைய வினைகளை எல்லாம் தொலைக்கிறார். வினைகள் மாய்ந்தருமானால் நும் இருபசை அகற்றி உள்ளி நும் இருபசை அகற்றி ஒன்னிலில் ஒன்னி நின்னு குணங்கள் முக்குணங்கள் அதுல ரஜோகுண தமோகுணத்தினுடைய பாதிப்பை குறைச்சிட்டு சத்துவகுணத்தை வளர்த்துண்டா நடக்குங்கிறார். அடுத்தது முக்கியமான கேள்வி. நேத்தி கொண்டு பார்த்தோம். ஜாகிரத தசை, ஸ்வாப தசை, சுஷுப்தி தசை, துரிய தசை. இந்த 4 தசையிலையும் மனம் எங்க இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த 4 தசையிலையும் புத்தி என்னாகும்? முழிச்சுன்னு இருக்கிறச்சே என்னாகும்? ஜாகிரத தசையில் புத்தி, அதாவது ஞானம் ஆத்மாவின் வசத்தில் இருக்கும். நம்ம முழிச்சுன்னு இருக்கிறச்சே நம்ம புத்தி நம்ம வசத்துல தான் இருக்கும், நன்னா தான் இருக்கும். அப்பதான் அதை ஜாகிரதையா பார்த்துக்கணும். என்னென்ன பண்ணணுமோ அப்ப பண்ணிக்கணும். அடுத்தது தூங்க ஆரம்பிக்கிறோம். சொப்பனம் வந்தது இல்லையா? அப்ப சொப்பன தசையில புத்தி நம்ம வசத்துல இருக்காது. எங்க போயிடும்? சொப்பனத்துல காட்டுற பதார்த்தங்கள்ல போயிடும். சொப்பனத்துல நாமே இருக்கோம், புலி வருது, ஆடு வருது, மாடு வருது இல்ல, அதுலதான் நம்ம புத்தி போயிடும், நம்ம கிட்ட இருக்காது. மனசு இங்க இருக்கும், மனசு வேலை செஞ்சுட்டு இருக்கும். மனசு திரை தானே, திரையாட்டம் இருக்கிற காட்சி. அந்த காட்சியில ஒவ்வொன்னா எல்லாம் ஓடிட்டு இருக்க போறது. அப்ப புத்தி அதை பாதிக்க முடியாதனால் இத்தனை நாள் விவேகியினுடைய புத்தி திரையிற வர்ற காட்சியை பாதிக்கணும்னு சொன்னேன். ஆனா இப்ப சொப்பனம் நடந்துட்டு இருக்கிறச்சே அந்த பாதிக்கிற சக்தி இருக்காது. ஏன்னா தூங்கிட்டோம் இல்லையா? அதனால அந்த திரையிற வர்ற காட்சியை பாதிக்க முடியாது. சொப்பனத்தை பார்த்து தான் ஆகணும். உடையவர் சாதிக்கிறார். சொப்னேச்ச பிராணினாம் புண்ணியம் பாபானுகுணம் பகவதைவ பகவதா ஏவ. அவனாலேயே தத்து தத்து புருஷ மாத்திரானுபவாவியாக தத்து தத்து காலாசக்தாக. அவனவன் பண்ணிருக்கிற பாப புண்ணியத்துக்கு தகுந்து அந்தந்த காலத்தில் அததுக்கு தகுந்த சொப்னத்தை பெருமாள் காட்டுறார். அதுல எவ்வளவு நல்லதா ஒண்ணு பண்றாரு தெரியுமோ? நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா நிஜ வாழ்க்கையில நல்லது நடக்கும். சுமாரா புண்ணியம் பண்ணியிருந்தா சொப்பனத்துல நல்லது. நான் நிறைய பாபம் பண்ணியிருந்தா நிஜ வாழ்க்கையில கெட்டது. சுமாரா பாபம் பண்ணியிருந்தா சொப்பன வாழ்க்கையில கெட்டது. இதன் மூலம் பெருமாள் அழகா ஒண்ணு பண்றார். இந்த சொப்பனத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரூபத்தையும் சிருஷ்டிக்கிறதே ஈஸ்வரன். நமக்கு சிருஷ்டிக்க தெரியாது. ஆனா சொப்பனத்துல என்னெல்லாம் வருமோ அதை சிருஷ்டித்து ரொம்ப நல்லது பண்றார். நாம தூங்கிட்டு இருக்கச்சே கூட, நான் ஒரு சமீபத்துல ஒரு விளம்பரம் பார்த்தேன். நீங்க இதுல முதலீடு செய்யுங்க. நீங்கள் முழிச்சுட்டு இருக்கச்சே மட்டும் முதலீடு வட்டியோட பெருகணும் நினைக்காதீங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கச்சே உங்க முதலீடு வளரணுமா இல்லையான்னு ஒருத்தன் கேட்டான். சாமி, தூங்கிட்டு இருக்கச்சே நீர் எடுத்துன்னு போகாது இருந்தா போறோம், இன்னும் வளரவும் வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் படம் என்கிட்ட இருந்தா போறோம். தூங்கிட்டு இருக்கச்சே விடுவீரானால் பச்சத்தோகாரத்தை எடுத்துன்னு போயிட்டானால். அதனால தூங்கிண்டே இருக்கிறச்சே பணம் வளரணும்னு சொல்றா பாருங்க. பகவான் ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறது, இவனுக்கு தூங்கிண்டே இருக்கிறச்சேவே இவனுடைய பாவத்தை பிடுங்கினா தான் உண்டு. ஏன்னா இவன் முடிச்சுன்னுட்டான்னா பாவத்தை விட மாட்டேங்கிறான், மேல மேல பண்றான். அதனால தூங்கிட்டு இருக்கிறச்சே பாவத்தை போக்கிடுவோம். எப்படி போகும்? நான் எப்ப துன்பத்தை அனுபவிச்சாலும் பாவம் தொலைஞ்சு போடும். சொப்பனத்துல யாரோ ஒருத்தர் என் தலையை வெட்டுறாப்புல பார்த்தேன். ஒரு பாபத்தினுடைய பலன் அது. அந்த பலத்தை அனுபவித்ததுனால ஒரு பாபம் போயிடுத்து. பக்கத்துல பிராட்டிகிட்ட சொல்றார், அவன் தூங்கிட்டே இருக்குச்சு, அவனுக்கு தெரியாத ஒரு பாபத்தை போக்கிட்டேன். இப்படித்தான் அவர் சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா நம்ம முழிச்சுண்டா பாபத்தை போக்கவே விட மாட்டோம், புண்ணியத்தை சேர்க்கவும் மாட்டோம், பாபத்தை போக்கவும் விட மாட்டோம். அதுவும் பண்றார்னு வேதவியாசர் சொல்றார். ஈஸ்வரன் எவ்வளவு கருணையே உருவானவனால், நீ தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு நல்லது. பெற்ற தாய் செய்ய மாட்டாளா? குழந்தை பாலை கொடுக்க வரைச்சேவோ வேற எதையான போட்ட வரைச்சேவோ மூச்சுந்தா வாண்டாம் போன்னு தள்ளும். அது பாதி தூக்கத்துல இருக்கிறச்சே கிடுகிடுன்னு கொடுத்துட்டு அதை எங்கேயானு மூழ்ச்சி நுடுத்துன்னா வாயில் எடுத்தாலும் எடுத்துரும். அது கூட இல்லாம அப்படியே போட்டு முதுகலை தட்டு தூங்க பண்ணிடுறாள் இல்லையா? இந்த தாய் எப்படி பண்ணுவோம்? 50 வருஷம் சம்பந்தம், 5 வருஷத்துல பால் கொடுக்க போறா. ஆனா அந்த பெத்த தாயும் பிறப்பித்த தந்தையுமான பெருமான் அனாதி காலமான தொடர்பு இருக்கிறதுனாலே தூங்கும் போதே பாபத்தை கழிச்சிடுவார், தூங்கும் போதே புண்ணியத்துக்கு இருக்கிற பலத்தையும் கொடுப்பார். எப்படியாவது இவனுடைய கர்மத்தை தொலைச்சு இவனை கூட்டின்னு போயிட்டா தேவை. இவ்வளவுதான் அவருக்கு இருக்கிற ஆசை. அதனாலே சொப்ன தசையில இருக்கிறச்சே புத்தி நம்ம வசத்துல இருக்காது. இருந்தால் என்ன ஆகும்? இவர் கழிக்கிற பாபத்தை கழிக்க விட மாட்டோம். இவர் தூங்கிட்டு இருக்கிறச்சேவாவது பாபத்தை கழித்தா விடுவோமானால் புத்தி இருந்தா விட மாட்டானோ இல்லையோ? இது 2வது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சுவாப தசையிலையும் புத்தி நம்ம வசத்துல இல்லை. சரி, முழிச்சுட்டு இருக்கிற தசையில முழிச்சுட்டு இருக்கச்சே புத்தி வசத்துல இருக்கும். சொப்பனம் பார்க்கச்சேவ வசத்துல இருக்காது.
தூங்கி போயிட்டா நிச்சயமாவே இல்லை. அது குண்டு போட்டா கூட தெரியாது சுவாமி, குடத்தோட ஜலத்தை கொண்டு குட்டினா தான் எழுந்திருப்பர் போல் இருக்கு இப்படின்னு இருக்கச்சே, எங்க நமக்கு வசமெல்லாம் புத்தி எல்லாம் வசத்துல இருக்க போறதா? அதெல்லாம் இருக்காதுன்னு புரிஞ்சுப்போம். இது தூங்குற அப்பவும் புத்தி ரொம்ப சுருங்கி போயிடும். தூங்கி இருக்கிறச்சே புத்தி சுருக்கத்தை அடைந்து அந்த துவாரம் வழியாவே வெளியேறாது. புத்தி மனசு வழியாவே, அதனாலதான் சிந்தனையே இல்லையே. மனசு வழியா புத்தி போனாத்தானே சிந்திக்க முடியும். கண்ணு பார்க்கலையே, கண்ணு மூடிடுத்து, புத்தியும் ஓடல, மனசையும் மூடியாச்சு, வேலையே இல்லை, தொழிற்சாலையை மொத்தமா மூடியாச்சு. இனிமே கார்த்தால எழுந்தாதான் சுவாமி. அதனால புத்தியும் மூடிட்டோம், அது போகாது, ரொம்ப சுருக்கம் அடைஞ்சிடும். போற மனசும் திரைய மூடியாச்சு, கண்ணுக்கு அது மூடிட்டோம். இது இந்த தசை. இதுக்கப்புறம் கடைசி தசை இருக்க மரண தசைங்கிற துரிய தசை. அப்ப புத்தி என்ன பண்ணும்னால் ஆத்மா, புத்தி, கர்ம, வாசனை, மனம், இந்திரியங்கள் இத்தனை பேர் தானே கிளம்ப போறா. ஒரு சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்பச்ச எத்தனை பேர் போறா? சாமி அப்படியெல்லாம் எங்களை ஏழை பண்றதுக்கு 4 பேர் தான் வர சொன்னா, நீ ஏதோ ரொம்ப பேர் போறதா சொல்றீங்களே, எல்லாரும் போவாளான்னு இத்தனை பேர் போறாளே. ஆத்மா, கர்ம, வாசனா, ருச்சி, மனசு, ஐம்புலன்கள் இத்தனையும் கிளம்புறது. ஒத்தும் தெரியல நமக்கு, பார்த்தா ஒண்ணும் தெரியாதே தவிர சந்தோஷமா இவ எல்லாரும் கிளம்பி இந்த நஞ்சு போன உடம்போட முடிஞ்சுது, இனிமே இது வேண்டாம், புது உடம்பு, குழந்தை உடம்பு எடுத்துக்க போறோம் அப்படின்னு ஆசையா மேல போறது பாருங்க. அப்ப இந்த புத்திக்கு என்ன வேலை? 4வது தசை. அந்த மரண தசையில இருந்து 4 கதிகள்ல ஆத்மா கிளம்பணும். 4 கதியில கிளம்புவார். 4 என்னன்னு சொல்றேன். கர்ப்பகதி, யாமிய கதி, தூமாதி கதி, அர்ச்சிராதி கதி. இந்த 4ல தான் ஆத்மா வெளியில போக முடியும். கர்ப்பகத்தினால் அடுத்த கர்ப்பம், அப்படிதான் அடுத்த பிறவி. யாமிய கத்தினால் பாவத்துக்கு பலமா இருக்கிற யம நரகத்துக்கு போற கதி. தூமாதி மார்க்கம்னால் புண்ணியலோகங்களுக்கு போற கதி. அர்ச்சிராதி மார்க்கம்னால் உயர்ந்த வைகுந்தத்துக்கு போற கதி. இதுதான் 4 கதி. இந்த 4 கத்தியில எதுல கால வைக்க போறோமோ புத்தி அதை பத்தி தான் நினைக்கும். வைகுந்தத்துக்கு போறேன்னா பகவானை பத்தி நினைக்கும். புண்ணியலோகத்துக்கு போறேன்னா அதை பத்தி, சுகத்தை பத்தி நினைக்கும். யாமியகத்துக்கு போறேன்னா பயந்து தள்ளும். நரகத்துக்கு நான் போறோம், பயமாயிடும். அடுத்த கர்ப்பம்னா இருக்கவே இருக்கு, இதை விட பணக்காரனா பிறக்க போறேன்னா, அழகானா பிறக்க போறேன்னா, அவ்வளவுதான், மூழ் போடும். இந்த 4 கதிக்கு தான் போகும். இந்த 4 கதியில எது அடுத்த கதியோ 4வது தசையில அதைத்தான் புத்தி கொண்டு வரும். நம்ம இடத்துல சேர்க்கிறதே இந்த 4 கதியை பத்தியும், அதன் சுகதுக்கத்தை பத்தியும், பிரம்மத்தை பத்தியும் நினைக்கும். ஈஸ்வரனையும் நினைக்கலாம், வெளி விஷயங்களை பத்தியும் நினைத்து கொண்டிருக்கலாம். எல்லாம் சரி. பூர்வ ஜன்ம ஞாபகம் புத்தி சில பேருக்கு இருக்குங்கிறாளே, பழசு ஞாபகம் வருதுங்கிறாள். வரும், பொதுவா வராது. ஏன் வராது? அதே புத்தி தானே. புத்தி போலையே, புத்தி நித்தியம், மனமும் நித்தியம், கிட்டத்தட்ட நித்தியம். அப்படின்னா பழைய ஞாபகம் எல்லாம் நமக்கு வரணுமா இல்லையா? உங்களுக்கு ஆசையா இருக்கா? போன ஜென்மம், அதுக்கு முன் ஜென்மம் எல்லாம், இந்த ஜென்மத்துல 10 வயசுல நான் பட்ட பாடே எனக்கு வேண்டாம்னு தோன்றது. இதுக்கு மேல வேற போன ஜென்மத்தை வேற ஞாபகம் வச்சு, நல்ல வேளை ஞாபகம் இல்ல, தப்பித்தோம்னு வச்சுங்கோ. இது போனது முன்னது எல்லாம் ஞாபகம் இருந்தா எப்பப்ப யாரார் வெஷா, யாரார் அவமானப்படுத்தினா, எந்த உறவுக்காரா கல்யாணத்துக்கு போறச்சே வெத்தலபா கொடுக்காத அனுப்பிச்சா, இத்தனையும் ஞாபகம் வரும். நல்ல வேளை இதெல்லாம் ஞாபகம் வராது இருக்கிற வரைக்கும் க்ஷேமம். ஏன் மறந்து போகுது? அதே புத்தி, அதே ஆத்மா, அதே மனம். ஆனா அதுல இருக்கிற பதிவு படுத்து, இத்தனை நாளி அந்த பதிவுங்கிற வாசனை இருக்கிறதுனாலதான் வாழ்க்கை என்ன. ஆனா இப்ப பழைய ஞாபகம் வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிப்படை பதிவுகள் போகாது. ஆனா இது மேல இருக்கிறது, வாழ்க்கையில நடந்த நடவுங்கிறது மேலோட்ட பதிவு. சாப்பிட்டது, ஆண் பெண் உறவு, மலஜலம் கழித்தது, அழுதது, பயம், இதெல்லாம் அடிப்படை பதிவுகள் ஆழமா பதிஞ்சிருக்கும். அதுதான் அடுத்தடுத்த பிறவியில போகாது. ஆனா எங்க போயிடுறதுனால், இந்த பிறவியில எனக்கு ஏற்பட்ட பதிவுகள்லாம் இந்த சரீரத்தோட தூக்கி செதையில வச்சுட்டா இல்லையா? பிராணம் போன உடனே செதையில வச்சு நெருப்பு வச்சுட்டோம். நெருப்பு வச்சதுனால ஒவ்வொன்னு எரியறது. அந்த எரியற சமயத்துக்கு எவ்வளவு வியதை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு வெப்பம், எவ்வளவு தூரம் கடகடான்னு எலும்பு உடைய போறது. இந்த இத்தனை உடைசல்களுக்குள்ளே இந்த ஜென்மத்துல என்ன பதிவு இருந்ததோ மேலோட்ட பதிவெல்லாம் போயிடுறது. அது போனதுனாலதான் அடுத்த ஜென்மத்துல ஞாபகத்துக்கு வரல. ஆனா இத்தனை எரிச்சாலும் அடிப்படையில் இருக்கக்கூடிய பயம், துக்கம், பயம், கவலை, ஆண் பெண் உறவு, சாப்பாடு, பசி, இந்த அடிப்படை பதிவுகள் அத்தனையும் போகாது. ஏன்னா அது ஆழமா பதிச்சிருக்கு.
மேலோட்டமா பதிச்சதெல்லாம் செதையில மூடின உடனே அந்த துன்பத்திலேயே போயிடும். அதனாலதான் அடுத்து இருக்கிற பிறவியில நமக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வர்றதில்லை. அதுல ஈஸ்வரனுடைய கிருபை இருந்து சிறந்த புண்ணியசாலிகளா இருந்தால் ஒரு சிலருக்கு அது என்னங்கிறது நினைவுக்கு வரும். நமக்கு இல்லை, விட்டுடுங்க. இதுக்கு மேல் ஏன் வரலன்னு கேட்டுண்டா என்ன பண்றது? அதனால பூர்வ ஜென்ம செய்திகள் நினைவுக்கு வருமானால் அது ஒரு சிலருக்கு வரும், ஆனா எல்லாருக்கும் வரப்போறது இல்லை. இதே பரகாய பிரவேசம்னா என்ன? நான் புத்தி இந்த ஞானம் எங்க இருக்கு? ஜீவாத்மா ஞானம் ஆயிடுத்து, மணி ரொம்ப ஆயிடுத்து, 9 போறது என்னால் 10-15 நிமிஷம் ஆச்சு. இவ்வளவு தூரம் கேட்டுட்டு பாக்கி இருக்கிறத கேட்டுதான் கிளம்பி போய் ஆகணும். வேற என்ன செய்யறது? எப்போ உபன்யாசத்துக்குன்னு வந்துட்டீங்களோ தெரிஞ்சுன்னு தான் போய் ஆகணும். அதனால கடைசி 4-5 கேள்விதான் பார்ப்போம். ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானம், அந்த ஞானம் எங்க இருக்கு? ஆத்மா இடத்துல இருக்கு. நம்ம ஆத்மா இவ்வளவு சின்னது தானே, ரொம்ப சூக்ஷ்மம் தானே. அப்ப அதுல மட்டும்தானே புத்தி இருக்காரு. எந்த இடத்துல புத்தி இருக்கோ அங்கதானே வலி தெரியணும். எங்க புத்தி இருக்கோ அங்கதானே சுகமும் தெரியணும். இந்த இடத்துல நன்னா சந்தனம் பூசினா குழு குழுன்னு இருக்கு, கழுத்துல அடிக போண்ட ரொம்ப குழு குழுன்னு இருக்கு, ரொம்பவே நன்னா இருக்கு, பார்க்கவே நன்னா இருக்கு. இங்க யாரான அடிச்சா ஒரே அடியா வலிக்கிறது. நம்ம ஆத்மா இங்கேதான் இருப்போம். ஆத்மா இங்கேயா இருக்கார். ஆத்மா இங்கேயா இருக்கார். ஆத்மா எங்க இருக்கிறாரோ அங்கதானே ஞானம் இருக்கும். எங்க ஞானம் இருக்கோ அங்கதானே வலிக்கும். ஞானம் இல்லாட்டா வலிக்காதுங்கிறது செதையில மூட்டின அப்புறம் வலிக்கல, அதனால அப்ப வலிக்காது. அதனால எங்க ஆத்மாவோ அங்க ஞானம், எங்க ஞானமோ அங்க வலி. அப்ப ஒண்ணு செய்வோம், இங்க அடிச்சா வலிக்கிறதுன்னா இங்க ஞானம் இருக்கு, இங்க அடிச்சா வலிக்கிறதுன்னா இங்க ஞானம் இருக்கு, இங்க அடிச்சா வலிக்கிறதுன்னா அங்கேயும் ஞானம் இருக்கு. அங்கேயும் ஆத்மா இருக்காரா? இவ்வளவு பெருசு எல்லாம் இல்ல ஆத்மா. ஆத்மா இவ்வளவு சின்னவர் தான், ஆனா அவருடைய ஞான சரீரம் முழுக்க வியாபிக்கும். புத்திங்கிறது ஓரிடத்துல இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புத்தி மொத்த இடத்துலயும் இருக்கும். என் உடம்புக்குள்ளே, ஜாகிரதையா கேட்டுங்க, என் உடம்புக்குள்ளே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கும். இது என் உடம்புக்குள்ள, இது எல்லாருக்கும் இருக்கிறது. அதனாலதான் எந்த இடத்துல அடிபட்டாலும் வலிக்கிறது, எந்த இடத்துல சந்தனம் போட்டாலும் சுகமா இருக்கு. ஆனால் அதை இன்னும் தாண்டறதுக்கு சக்தியை அட்டமகா சித்தி அட்டாங்க யோகத்தினால வளர்த்துக்கலாம். எனக்கு யோகம் வளர வளர சௌபரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 50 சரீரம் எடுத்துட்டார். பெரிய ரிஷி, தபஸ் பண்ணணும்னு ஆசை. வெளி உலகத்துல உட்காந்து தபஸ் பண்ணா எல்லாரும் தொந்தரவு பண்ணிடுவாங்கிறதுக்காக ஒரு ஜலத்துக்குள்ள நதிக்குள்ள போய் உட்காண்டார். கண்ணை நன்னா மூடிண்டார். ஓஹோன்னு தபஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சார். பக்கத்துல ஒரு நிமிஷம் கண்ணை திறந்தார். நதிக்குள்ளதான் இருக்கார். கண்ணை திறந்தவருக்கு ஒரு 50 மீன் குட்டியோட ஒரு பெரிய மீன் துள்ளி விளையாடினது. இந்த மீனுக்கே 50 குட்டியோட விளையாடினா நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்படின்னு தோணித்து நதியிலேருந்து வெளியில வந்தார். மாந்தாத்தான்னு ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தான். போனவர், உனக்கு 50 பொண்ணு இருக்கு, 50 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுனார். அவன் பயந்து போயிட்டான், இவரை எங்கேயான சாபம் போட்டுற போறார், இந்த அப்படியும் அப்படின்னு 50 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். பண்ணப்புறம் ராஜாவுக்கு உள்ளூர ஒரு குறுகுறுப்பு. இவர் எந்த பெண்ணை நன்னா வச்சுட்டு இருக்காரோ, யார கண்கலங்க விட்டாரோ பார்த்துட்டு வருவோம், ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, எப்படி இருக்கா பாப்போன்னு வந்தார். 50 மாளிகை கட்டியிருக்கார். 1-2 இல்ல, 50 மாளிகை. முதல் வீட்டுல போய் தங்கினார். 3 நாள் தங்கினார். ராஜா சந்தோஷமா இருக்கா பொண்ணு, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்கா, ஒரே நகையா போட்டு இருக்கா, ரொம்ப நன்னா இருக்கா. பெண்ணே சௌக்கியமா இருக்காரா? உன்னுடைய பர்த்தா உன்னை எப்படி வச்சிருக்கார்? நன்னா வச்சுட்டு இருக்கார். திருப்தியா இருக்கேன்ப்பா, பண்ணி கொடுத்த வரைக்கும் ரொம்ப நன்றி. சரி போயிட்டு வரட்டுமான்னார். ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கு, என் வீட்டோடையே பர்த்தா இருக்கார், 49 தங்க வீட்டுக்கும் போறதே இல்லைன்னு. ஓ, இது இத்தனை நாள் இதை நம்ம யோசிக்கவே இல்லையே. அப்ப அடுத்த பொண்ணு வீட்டுக்கு போனா அவ பெரிய புலம்பல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு போனார். அதே சந்தோஷம், அதே மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கா, அதே சிரிப்பு. 3 நாள் தங்கினார். கிளம்ப போறார். பெண்ணே சௌக்கியமானு கேட்டார். எல்லாம் சௌக்கியம். ஆனா அக்கா வீட்டுக்கு 48 தங்க வீட்டுக்கு என் பர்த்தா போறதே இல்லை, இங்கே இருக்காருனார். 50 பொண்ணு இதே பதில் சொன்னான். அப்பதான் அவர் புரிஞ்சது, மாளிகை மட்டும் 50 இல்ல, குடுத்தனம் பண்றதுக்கு சரீரமும் 50. 50 பர்த்தாவா 50 பேரிடத்திலையும் ஒரு குடுத்தனம் பண்ணியிருந்தார். இப்படி கூட உண்டா, எப்படி சாத்தியம் நம்ம யோசித்தான். அப்ப சௌபரி விளக்கமா சொன்னார், நான்கிற ஆத்மா ஒரு சரீரத்தை தான் இருக்கும். ஆனா அந்த ஆத்மாவனுடைய தர்ம ஞானம் இருக்கே, அது 50 சரீரத்தை வியாபிக்கிற அளவுக்கு அவருக்கு யோகம். நமக்கு யோகம் இருக்கு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் யோகம் இருக்கா. அந்த யோகத்தை வளர்த்துட்டோம்னால் 50 சரீரத்துக்குள்ளேயும் போகும், புறத்தியாருடைய சரீரத்துக்குள்ள போகலாம். அப்படி போகும்போது என்ன ஆகும்னால், யாதவ பிரகாஷர் கதை ராமானுஜருடைய சரித்திரத்துல பார்த்திருப்பீள். ஒரு ராஜகுமாரி,
அந்த ராஜகுமாரிய பிரம்மரக்ஷசு பிடிச்சு கொடுத்து அதை யாதவ பிரகாஷர் ஓட்ட பாக்குறார், ஓட்ட முடியல. ஆனா ராமானுஜரை கூப்பிட்டு அனுப்புறா. அவர் வந்த உடனே பார்த்தார், அந்த பொண்ணு ஆடையே இல்லாம தெரிஞ்சிருந்தது. இவர் போனார், அதன் ஆச்சாரியனுடைய திருவடியை நினைத்தார், தங்கால தூக்கி வச்சார். ஓடி போச்சு பிரம்மரக்ஷசு. உள்ள போனவோ அழகா புடவை துணிமையெல்லாம் கட்டின்னு வந்தா, ராமானுஜரே வணக்கம்னு கை கூப்பிட்டா. இது என்ன பண்ணும்னால், நான்கிற ஆத்மா இன்னொரு காயம், இன்னொரு உடம்புக்குள்ளே என்னுடைய தர்ம ஞானத்தை போக்க முடியும். அந்த சக்தி எனக்கு இருக்கு, என் தர்ம ஞானத்தால புகுந்துருவேன். புகுந்தால் அந்த உடம்புக்குள்ள முதல்ல ஒரு ஆத்மா இருக்கு பாருங்க, அந்த ஆத்மாவுடைய புத்தியை நாம் பாதிச்சு தடுக்கணும். தடுத்துட்டா அதன் விருப்பப்பட்டபடிக்கு அது நடக்காது. இனிமே அந்த உடம்பு முழுக்க என் விருப்பப்பட்டபடிக்கு தான் நடக்கும். இதுதான் பரகாய பிரவேசம்ங்கிறார். இது அந்த புத்திக்கு இருக்கிற சக்தி. அந்த இன்னொரு புத்தியை தடுத்து எம் புத்திக்கு அதை ஆட்கொள்றேன் பாருங்க, அத அந்த புத்தியால தாண்ட முடியாது, அந்த ஜீவனால முடியாது. அதை மற்றொருத்தரிடத்துல பிரார்த்தித்து தான் தாண்டி வச்சுக்கணும். இது பரகாய். இதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்லை இப்போ. இருந்தாலும் அந்த புத்திக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்ல வந்தேன். இது இன்னொருத்தர் உடம்புக்குள்ள போய் இந்த உடம்புல இருக்கிறத பாக்கிறதுக்குள்ளே போரும் போல இருக்கு. இதுக்கு மேல அடுத்த வேறுடைய உடம்புக்கு வேற போய் இதெல்லாம் நான் பண்ண போறது இல்லை சுவாமி, போறோம் அப்படியே வச்சுப்போம். அதனால பரகாய பிரவேசம்னா என்னன்ற விஷயத்தை மட்டும் பார்த்தோம். இந்த உடல்ல இருக்கிற புத்தியை தடுத்து தாண்டி போகிறதுக்கு முடியும். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமான பகுதி, ஸ்வரூப ஆவிர்பாவம்னா என்ன? இப்பவும் புத்தி இருக்கு, வைகுந்தத்திலையும் புத்தி இருக்க போறதே ஒரே புத்தியா சுவாமி? இப்ப இருக்கிற புத்தியும் வைகுந்தத்தில் இருக்கிற புத்தியும் ஒன்னேதான் என்னால், ஆமாம் ஒரே புத்தி தான். நம்ம பிறந்த அன்னிலேருந்து அதே புத்தி தான். எத்தனை அநேதி காலமா இருக்கமோ அத்தனை காலமா அதே புத்தி தான். இதே புத்தியோட அங்க போறோம்னால் நானே தானே அங்க போறேன். அப்புறம் எப்படி புத்தி மாறும்? நான்கிற ஆத்மா என்ன வேறையாகி அங்க போறேன்? நான்கிற ஆத்மா தானே அங்க போகணும். சாமி இந்த ஆத்மாவா அங்க போறதுங்கிறது? ஆமாம், இதே ஆத்மா தான் போறது. இதே ஆத்மா போகும்னுச்சே புத்தி மாறிடுமா நீங்க கேட்கவே கூடாது. வேற புத்தியான்னு கேட்கவே கூடாது. ஏன் கேட்க கூடாதுன்னு அதான் நித்தியமாச்சே. இந்த ஆத்மாவுக்கு புத்திங்கிறது எப்ப நித்தியமோ, இந்த லீலா விபூதியில இருக்கிற அதே புத்தி தான் அந்த விபூதியில இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல காமம், குரோதம், கர்மாங்கிற மூடி, அஜ்ஞானம்ங்கிற மூடி, சரீரம்ங்கிற மூடி, இத போட்டு மூடி வச்சிருக்கு. இந்த மூடியை கழட்டிடுவோம். இந்த கழட்டின புத்தி அந்த இடத்துல இருக்கும். இந்த புத்தியே தான் அங்க இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு சரித்திரம் மட்டும் சொல்றேன். கூரத்தாழ்வான் பெருமாள் இடத்துல, பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இடத்துல போய் அடி எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டார். அருவாஞ்சோ யத் பத சரசிஜ துவந்தம் ஆசிரித்த பூர்வே மூர்தனா யஸ்யான்வயம் உபகதா தேசிகா முக்தி மாபுகு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத் அமனுத கதம் வர்ணதே பூரநாதகான்னு அழகான ஸ்லோகம். கூரத்தாழ்வான் பெருமாள்கிட்ட கேட்டார், உங்க மோட்சம் கொடுத்தேன்னு விட்டார். ராமானுஜர் சொன்னார், நான் தானே முன்னாடி போகணும், ஆச்சாரியன் நான் தானே, அதுக்குள்ள நீரியம் போகணும்னு பாக்குறீர்? அதுவா? வைகுந்தத்துக்கு போற வாழ்கிட்ட ஒரு வழக்கம், ஒரு மரபு வச்சிருக்காளாம். யார் முன்னாடி போயிட்டாலோ பின்னாடி வர முக்தனை முன்னாடி போறவன் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கணும். இது ஒரு வழக்கம் அந்த இடத்துல இருக்கு. இவர் என்ன சொல்றார், ராமானுஜரே நீர் முன்னாடி போயிட்டீர்னா நான் பின்னாடி வந்தா நீர் பூர்ண கும்பம் கொடுத்து என்ன வரவேற்பீர்? ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கணுமா, சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கணுமா? அதனால நான் முன்னாடி போகணும், நான் தான் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கணும்னு பதில் சொன்னார் கூரத்தாழ்வான். ராமானுஜர் தகச்சு உட்கார்ந்து விட்டார். கர்மங்கள் அத்தனையும் தொலைத்து இந்த சம்சாரத்தில் இருக்கிற வழக்கங்கள் அத்தனையும் ஒழித்து அந்த இடத்துல பூமின்னு சொன்னா வைகுந்தத்துக்கு ஒரு சட்டம் போடுறீரே நீர் தான் கூரத்தாழ்வான். இந்த லோகத்துல சட்டம் இருக்கட்டும், வைகுந்தத்துக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காரு. நான் முன்னாடி போய் நீர் வரும்போது விழுந்து தண்டாசம் வச்சு கொடுக்கணும்னால் அப்ப அதுல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் இருக்கு. அப்படின்னா கூரத்தாழ்வானுடைய புத்தி இந்த புத்தி தான் அங்க போகணும். இங்குதான் ராமானுஜர் ஆச்சாரியன். புத்தி மாறிடுத்துன்னா யார் ஆச்சாரியன்னு தெரியாதே. மேலும் வைகுந்தத்துக்கு போனா ராமானுஜர் இந்த உருவத்தோட இருப்பாரானால் இருக்கணும். இதே பிரதிபத்தி ஆச்சாரிய பிரதிபத்தி அங்க இருக்குமானால் இருக்கும். வைகுந்தநாதனை பார்த்தப்புறம் ஆச்சாரிய இடத்துல பிரதிபத்தி இருக்குமானால் இருக்கும். மொழியை கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே என்று திருவரங்கத்தமுதனா சாதித்தார் போலும் அத்திர பரத்திர சாபி நித்தியம் எதிய சரணோ சரணம் மதியம் என்று ஆள வந்தார். ஸ்தோத்திரத்தனத்துல சாதித்தா போலையும் இங்க இருக்கிற புத்தியே தான் அங்கேயும். இங்க நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு, கர்மம் படிஞ்சிருக்கு, அஜ்ஞானம் படிஞ்சிருக்கு.
சரீரத்தால மூடப்பட்டிருக்கு. இது இத்தனையும் தொலைஞ்சு சொரூப ஆவிர்பாவம்ங்கிறது கிடைக்கும். அப்படின்னா இயற்கை தன்மை வெளிப்படும். அங்க போனா வேற ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஆத்மாவனுடைய இயற்கையான தன்மை ஞானம். அந்த ஞானம் இங்க மூடப்பட்டிருக்கிறது. அங்க போன உடனே அந்த மூடி விலகிடும். அங்க போனா ஏதோ புதுசா நம்ம தலையில ஒண்ணு போட போறான்னு நினைச்சுக்க வேண்டாம். இங்க இருக்கிற நாமே தான் அங்க போறோம். இங்க இருக்கிற புத்தியோட தான் போறோம். ஆனா அதுக்கு இருந்த மூடி மட்டும் கழட்டப்பட்டது. யதா நக்ரியதே ஜோத்ஸ்னா மல பிரக்ஷாளனான் மணேகே. அதுக்கு பாஷ்யக்காரர் அழகா ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு திட்டாந்தம் சொல்றார். நல்ல ரத்தனம் மணி எடுத்துங்க, அதுக்கு மேல அழுக்கு மூடி எடுத்து அழுக்க போக்கினால், நன்னா அதை பட்டை போட்டு அழுக்க போக்கினா உள்ள இருக்கிற ஒளி வந்துடும் இல்லையா? யார் வேணா இங்க இருக்கிற ரத்தன வியாபாரி இருந்தா கேட்டு பாருங்க. யாரான ஒரு ரத்தனத்தை வச்சிருந்து வெளியிலேருந்து ஒளியை கொண்டு புகுத்து வளரணும். அதெல்லாம் ஒத்தரால பண்ண முடியாது. அந்த ரத்தனத்திடத்துலதான் ஒளி இருக்கணும். அந்த ஒளி வளர்றது இப்படி பார்த்தா 1 கோட்டிங்கிறா, இப்படி பார்த்தா 2 கோட்டிங்கிற. எப்படி சுவாமி மாத்தின்னு இருந்தால் அது அழுக்க எவ்வளவு போக்குறமோ அவ்வளவு மதிப்பு. ரத்தனத்துக்கு அழுக்கு போக அசுத்தி கழிஞ்சாதானே மதிப்பு. ஆழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய. ஆண்டாளுடைய பாசுரம். துவளில் மணிமாடம் ஒங்கு தொலைவெல்லி மங்கலம் தொழுமி விளை. நம்மாழ்வார் பாசுரம். துவளில் மணிங்கிறார், தூமணிங்கிறார். தூய மணின்னா என்ன? மணிக்கு ஒளி ஊட்டப்பட்டதுன்னு அர்த்தம் இல்ல. மணிக்கு ஒளி இயற்கை. ஆனா அந்த இயற்கைய மூடின்னு இருக்கிற அழுக்கு. மல பிரக்ஷாளனான் மணேகே யதானக்கிரியதே ஜோத்ஸ்னா. மணியினுடைய மலத்தை அழுக்கை போக்குவதற்காக ஒளி ஊட்டப்படுவதில்லை அல்லவா? அதே போல ஆத்மாவனுடைய அழுக்கை போக்க ஒளி வளர்கிறதே தவிர ஒளி ஊட்டப்படுவதே இல்லை. நமக்கு இருக்கிற ஒளிதான் எப்போதும் இருக்கும். அதுவே நிறைய ஒளிதான். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு யதா உதபான கரணாது கிரியதேன ஜலாம்பரம். மண்ணுக்கு கீழே 30 அடி ஆழத்துல ஜலம் இருக்கு, தோண்டுங்கோங்கிறான். கிடுகிடுன்னு மண் வெட்டி அடிச்சா எல்லாத்தையும் எடுத்துட்டே போனான். கீழே போனா பீரிட்டு ஜலம் அங்கேருந்து ஊற்று வந்தது. ஒருத்தர் சொன்னார், வாளியில ஜலத்தை எடுத்துன்னு போய் கீழே கொட்டினார்னார். அப்படியே கொட்டிருக்கேன். ஜலம் கீழே தான் இருந்தது. ஆனா அந்த ஜலம் என்னை அடையாத படிக்கு கல்லும் மண்ணும் மூடிந்தது. கல்ல மண்ணை எடுத்த உடனே ஜலம் கிடைச்சுடுதா? அதே போல ஆத்மாவுடைய ஞானம் எப்பவும் இருக்கு. அது பிரசரிக்க முடியாதபடி, பிரகாசிக்க முடியாதபடி கர்மா அஜ்ஞானம்ங்கிறத மூடின்னு இருக்கு. இந்த மூடி விலகிறது தான் ஸ்வரூபாவிர்பாவம்னு சொல்றா. அஸ்மாத்து ஷரீராத்து சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே நச்ச புனராவர்த்ததே சம்பத்ய ஆவிர்பாவாத் ஸ்வேன சப்தா என்று பிரம்மசூத்திரத்துல கடைசியா சாதிக்கிறார். அங்க அடைகிறான், ஸ்வரூப ஆவிர்பாவத்தை பெறுகிறான். ஆவிர்பாவம்னா என்ன? 8 குணங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இப்பவும் நம்ம கிட்ட 8 இருக்கு. அந்த 8 குணங்களும் பிரம்மத்துக்கு இருக்கிற குணம். அபஹத பாப்மா விஜரஹா விமுருத்யுஹு அபிபாசஹா சத்யகாமஹா சத்யசங்கல்பா 8. அபஹத பாப்மா விஜரஹா விமுருத்யுஹு விஷோகஹா விஜிகத்ஸஹா அபிபாசஹா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹா. பசியே கிடையாது, தாகமே கிடையாது, மயக்கமே கிடையாது, துன்பமே கிடையாது. இதெல்லாம் இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டதுல இருந்து ராத்திரி சாப்பிட்ற வரைக்கும் பசி இல்லையோ? அதான் பசி இல்லை. இப்பவும் இருக்கு. முதல் தரம் தீர்த்தம் தண்ணீர் குடித்ததுல இருந்து அடுத்த தரம் குடிக்கிற வரைக்கும் இல்லையோ? இப்பவும் இல்லை. ஆனா அங்க போனா எப்பவுமே இருக்காதுங்கிற. அபஹத பாப்மா பாபம் தீண்டாது, விஜரஹா மூப்பு வராது, விமிருத்யுகு மரணம் கிடையாது, விஷோகா துன்பமே கிடையாது, அபிபாசகா தாகம் கிடையாது, விஜிகத்ஸஹா பசியே கிடையாது, சத்தியகாமஹா எடுத்த ஆசை நல்ல குணங்களோடு கூடியவன், சத்திய சங்கல்பா எடுத்த காரியம்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்க ஒட்டாம அழுக்கு மூடிட்டு இருக்கு. அஜ்ஞானம்ங்கிற அழுக்கு. இந்த அழுக்கு கிளஞ்சுதான் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போய் சேர்றோம். ஸ்வரூப ஆவிர்பாவத்தை பெறுகிறோம். அதனால ஒரு மணிக்கு இருக்கிற அழுக்க போக்கினாலே போறோம். அதுக்கு ஊட்ட வேண்டிய தேவையே இல்லை, ஒளி ஊட்டவே வேண்டாம். அத போல ஆத்மாவுக்கும் தானே வெளிப்படுகிறான். தன்னுடைய தன்மை இயற்கை தன்மை அடைகிறான்ங்கிறது தான் ஸ்வரூபாவிர்பாவம்னு சொல்றா. நாம வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு பெருமாள சர்வஜன் இப்பவும் சொல்றோம். அனைத்தும் அறிந்தவர் இல்லையா? அந்த சர்வஜனுக்கு நிகரான சர்வஜத்துவம் எல்லா நித்தியர்களுக்கும் எப்ப உண்டு? முக்தர்களுக்கு வந்துடும். நாம முக்தி அடைஞ்சா எவ்வளவு ஞானம் இருக்கும்னா பிரம்மத்துக்கு நிகரான ஞானம். அப்படிங்க விளையாட்டு பண்ணல. நான் ஆழமா யோசிச்சு பாருங்க, 10 நாள் யோசிச்சு பாருங்க. பிரம்மத்துக்கு என்ன ஞானம் இருக்குமோ, எத்தனை ஞானம் இருக்குமோ அத்தனை ஞானம் முக்த ஜீவனுக்கும் உண்டு.
நித்திய ஜீவனுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனா என்ன வித்தியாசம்னால், நாம ஒரு நாள் அழுக்கு படிஞ்சு இருந்துட்டு இப்ப அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கோம். பிரம்மங்கிறது எப்போதுமே அந்த ஞானத்தோட இருக்கார், அழுக்கு படிந்ததே கிடையாது இல்லையா. யோ வேத்தி யுகபத்து சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதஹா. அறிகிறான், ஒரே காலத்தில் அறிகிறான், எல்லாவற்றையும் அறிகிறான், கண்முன்னே அறிகிறான், எப்போதும் அறிகிறான், இயற்கையிலேயே அறிகிறான். பிரம்மம்னு சொன்னா இயற்கையா அறிவார். ஆனா முக்த ஜீவன் நித்திய ஜீவனால் பெருமானுடைய அருள்ங்கிற உபாதியால் அறிவார். அத்தனை அறிவார். ஆனா தானா அறிவரான்னு கேட்டால் பிரம்மத்தினுடைய அருளால் அறிகிறார். அதுதான் வித்தியாசம். மற்றபடிக்கு அவரும் சர்வஜன், நம்மளும் சர்வஜன் தான். புத்திய சாரதின்னு சொல்றமே, புத்திங்கிறது சாரதியா? அதுவே போய் புலன்கள் அடக்குமானால் அது ஒரு ஔபச்சாரிகமான வார்த்தை. உபச்சாரத்துக்காக சொல்றது. ஒரு சுவாமி நம்ம வீட்டுக்கு வந்தார், உள்ள வந்தார், ஊஞ்சல்ல உட்காண்டார். கவலை சங்கோஜப்படாதீங்க, உங்க வீடாட்டம் நினைச்சுங்க இப்படின்னு சொன்னேன். 2 நாள் ஆச்சு. பத்திரத்தை கொன்றியான்னார். ஏன் பத்திரம் எதுக்கு? இல்ல உன் வீடாட்டம்னு சொன்னீரே, மாத்தி பதிவு பண்ணலாமாங்கிறதுக்காக கேட்டேன்னார். அவன் ஏதோ உபச்சாரத்துக்காக ஒரு வார்த்தை சொன்னா நீர் மாட்டுக்கு நிஜமாக்குறீரே. அத போல இந்த புத்தி சாரதின்னு சொல்றது, ஆத்மாதான் சாரதி, ஒன்னும் சந்தேகம் இல்லை. ஆத்மாதான் கர்த்தா, ஆத்மாதான் முடிவெடுத்து பண்ணணும். ஆனா எல்லாம் அந்த புத்தி வசத்துல நடக்கிறதுனாலே புத்திய சாரதி என்று சேர்த்து சொல்லிடுறோம். அவ்வளவுதான் அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த புத்தியை சரிப்படுத்தணும்னால் விவேகம், விமோகம், அபியாசம், கிரியா, கல்யாணம், அனவசாதம், அனுத்தர்ஷம், எத்தனையோ நல்ல பண்புகள். பகவான தியானிக்க தியானிக்க நன்ன புத்திய மாத்திண்டவா கதைய பத்தி முதல்ல படிக்கணும். அஜாமிளன் எத்தனையோ கெட்டவனா இருந்தான், ஆனா ஈஸ்வரம் பண்ண உபகாரத்தை நினைத்தான் நல்லவனா மாறிட்டான். திருத்தராஷ்டிரன் திரௌபதி பரிபவத்தையே பார்த்துட்டு இருந்தான். விதுரர் உபதேசம் பண்ண உடனே மொத்தத்தையும் விட்டுட்டு காட்டோட போயிட்டான். எவ்வளவு நல்லவன் ஆயிட்டான் தெரியுமோ? இது திருத்தராஷ்டிரன் மாறினது. பரீட்சித்து 7 நாள் கேட்டுக்க வேண்டிய அத்தனை சுகாச்சாரிய இடத்துல கேட்டான். பேதமோகத்தையே தொலைத்தான், கிளம்பிய போயிட்டான். கட்வாங்கன் ஒரு முகூர்த்தம் தான் அவனுக்கு காலமே இருந்தது. பிள்ளைய கூட்டான், பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான், வைகுந்தத்துக்கே போயிட்டான். யயாதி எத்தனையோ கெட்ட 1000 வருஷம் இளமை என்பத்தை அனுபவிக்கணும்னு பிள்ளைகிட்ட இளமைய வாழ்ந்தான். ஆனா என்ன ஞானியாகி யயாதி மோட்சம் போயிட்டான் தெரியுமோ? இத போல ஒத்தத்தனு எத்தனை தூரம் புத்தி கெட்டதா இருந்ததை மாத்தின் இருக்கார்கள். அப்படிங்கிற சரித்திரத்தை படித்தாலே நம்ம கல்யாணமா விவேகமா தேவையில்லாததை விட்டு அந்த கொஞ்ச நேரம் பெருமானிடத்தில் ஈடுபட்டு இருக்கிறத வச்சு பிரார்த்தித்து தாராளமா அவர் அனுகிரகத்தாலே அருகிலே போயிடலாம் என்பது கடைசி கேள்வி. சாஸ்திரம் என்ன பண்ணும்? நம்ம புத்தியை சாஸ்திரம் என்ன பண்ணும்? ஆச்சாரிய உபதேசம் என்ன பண்ணும்? புத்தியை சாஸ்திரம் மாத்துமான செய்யும். பக்தியா சாஸ்திராத்து வேத்மி ஜனார்தனம்னு சஞ்சயன் சொல்றார். பகவானை தெரிவிக்கிறதே சாஸ்திரம் தான். இந்த புத்திக்கு பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த கல்லை பார்த்து கல்லுன்னு தெரிஞ்சுடுவேன், இந்த விளக்க பார்த்து விளக்கு, கடஜான படஜானம் வந்துடும். பிரம்ம ஜானம் வருமோ? கடத்தை பார்த்து கடஜானம், பட்டத்தை பார்த்து படஜானம், பிரம்மத்தை பார்த்து பிரம்ம ஜானம் பார்க்கலையே. அவரை தெரியாது இல்லையா? அது அதீந்திரியமா இருக்கார், இந்திரியத்தை தாண்டி இருக்கிறார். அதனால பிரம்ம ஜானம்ங்கிறது வரணும்னால் சாஸ்திர மூலமா தான் வந்தாகணும். பகவானை பத்தி நமக்கு அறிவிக்கிற பகவானை பற்றிய புத்தியை பாடிக்கொண்டு ஏற்படுத்திடும். ஆனா ஆச்சாரியன் என்ன பண்றாரு தெரியுமோ? ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபத்து. ஆச்சாரியன் செய்யறது ஈஸ்வரனை பத்தின ஞானம், பிரம்மத்தை பத்தின புத்தி சாஸ்திரத்தால ஏற்பட்டுடும். ஆனால் பிரம்மத்தினுடைய அருள் சாஸ்திரத்தால வராது. ஒரு நதி ஓடின்னு இருக்கு, அதுக்கு மேல ஒரு மேடு இருந்தது. அதுல ஒருத்தர் அறிவிப்பு பலகை வச்சிருந்தார். இந்த நதியில ஆழமான இடமா இருக்கு, விழுந்தா பிராணம் போயிடும், ஜாகிரதையா இரு இப்படின்னு அறிவிப்பு பலகை சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அதை பார்த்துட்டே குதிச்சேன். அது சொன்னதுன்னா புத்தி வந்திருக்கணும் இல்லையா? அதை பார்த்துட்டே இருந்தேன், குதிச்சேன். குதிச்சுட்டு அறிவிப்பு பகலையே என்னை காப்பாற்றுன்னு. காப்பாற்றுமா? அறிவிப்பு பலகை காப்பாற்றாது. அறிவிப்பு பலகை அறிவு தான் கொடுக்கும். அறிவற்று நான் குதிச்சேன்னா நான் தான் பிராணம் போய்க்கணும். அப்ப யார் காப்பாத்துவா? என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? உடனே ஒருத்தன் கயத்தை போட்டான், போட்டவன் என்னை காப்பாத்தி விட்டுட்டான். அது போல சாஸ்திரம் பிரம்ம ஞானத்தை கொடுக்குமே தவிர பிரம்மத்தின் அருளை பெற்று கொடுக்காது. அதுக்கு ஆச்சாரியன் தான் வந்தாகணும், அருள் அவர் தான் கொடுத்தாகணும். அதனால சாஸ்திரத்தாலே பிரம்ம ஞானம், பிரம்மத்தை பத்தின புத்தி ஏற்படும். ஆச்சாரிய அனுகிரகத்தாலே பிரம்மத்தினுடைய அருள் கிடைத்து ஏற்பட்ட புத்தி அப்பதான் பலிக்கும். அது பலிக்கணுமே, அதற்கு தான் ஆச்சாரியாத் ஈக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே
என்று சொல்லி இருக்கிறோம். தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடி திரிவனே என்று நம்மாழ்வாரை ஆச்சாரியனாக கொண்டு அவருடைய அருளாலே கண்டு எத்தத்தினும் எண்டிசையும் அருளை எம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே என் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை உலகம் முழுக்க சொல்ல போறேன்னால் பகவானுடைய அனுகிரகத்தை என் பேர்ல பலிக்க வச்சதே ஆச்சாரியன் தான். அதனால சாஸ்திரம்ங்கிறது பிரம்ம ஞானத்தை ஏற்படுத்தும். ஆச்சாரியன்கிறவர் பிரம்மத்தினுடைய அருளை பெற்று கொடுத்து ஏற்பட்ட ஞானத்தை பலிக்க வைக்கிறார். 2 நாள் 3 தலைப்பு பார்த்திருக்கணும். இருந்தாலும் 3 நாட்களிலே 2 நாட்கள் 2 தலைப்பை தான் பார்த்திருக்கோம். இருக்கட்டும், கொஞ்சம் நிதானமா பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? அடுத்த வாய்ப்பு எப்போது ஏற்படுகிறதோ அப்போது ஆத்ம திருப்திங்கிறத பத்தி சொல்றேன். இப்போதைக்கு மனசே பேசு என்பதையும் புத்தி இருக்கிறதாங்கிறத பத்தியும் ஒரு சில விஷயங்களை பத்தி பேசி இருக்கிறோம்.